மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்று ஏழை வார செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். முதலாம் சொல்லணும், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். என்ன பெய்யாதான்? அது எங்க பனி மழை, நன்சை புன்சை பயிர்கள். பனி பெஞ்சா நன்சை பயிர்கள், மழை பெஞ்சா புன்சை பயிர்கள். இதெல்லாம் புதுசா இருக்குது தமிழ். இதெல்லாம் புரியலையே, பெங்களூர் புரியாது. கோதுமை பயிர் வகைகள்லாம் பனியில பெய்யும், மழையில நெல் தானிய வகைகள் பயிராகும். இது ரெண்டுமே வராது என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகின்ற உடனே கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவனுக்குள்ளாக அப்படிப்பட்டவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அவன் ஓடி போய் தேவனுடைய சமூகத்தை அமர்ந்து கொண்டான். எனவே நீங்கள் நானும் பலவீனர்கள் தான். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பயம் வந்துடும். ஆனால் அந்த பயத்தின் சூழ்நிலையிலே சூறை செடியாகிய உபவாசத்திற்கும் சூறை செடியாகிய தேவனுடைய சமூகத்துக்கும் வந்து நீ காத்திருக்கின்ற வரையிலே உடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றிக் கொள்கிறார். இவனை குறித்து நீங்க இன்னும் ஆழமா பார்க்கின்ற வரையிலே 18:41 வாசிக்கிறோம். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லலாம். அப்ப தேவனுடைய பிள்ளையை உனக்குள்ளாக கிறிஸ்துவானவர் இருக்கின்ற வரையிலே உனக்குள்ளாக எல்லா சத்தமும் கேட்கும். நாளை என்ன நடக்க போகிறது, நேற்று என்ன நடந்தது என்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் உன் காதுகள் கேட்கும்படியா செய்வார். ஆனால் உனக்குள்ளாக அந்த வார்த்தை இருக்க வேண்டும், உனக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், உனக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அது குறைந்து போகின்ற வரையிலெல்லாம் எங்க போயிடணும்? தேவனுடைய சமூகத்திலே